இன்னைக்கு நம்ம அல்டிமேட் டேஸ்ட்ல எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் செய்ய முடியற ரெசிபி தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இமீடியட்டா அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு ஃபுட் டு இந்தியன். இந்த ரெசிபி செய்ய 4 முட்டை பாயில் பண்ணி தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க. முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இது மாதிரி. எக்கை நீங்க கட் பண்ணாம கூட சேர்த்துக்கலாம். ஆனா கட் பண்ணிட்டு சேர்த்தா முட்டையில கிரேவி நல்லா இறங்கும். அப்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணிட்டு சேர்க்கிறோம். வீட்ல எந்த காயும் இல்ல, எந்த டிஷ்ஷும் இல்ல அப்படின்னா முட்டை இருந்தா போதும். குயிக்கா சூப்பரா அருமையான டேஸ்ட்ல இந்த கிரேவி செஞ்சு சூடான சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடலாம். நீங்க எவ்வளவு முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு பாயில் பண்ணி தோலை உரிச்ச முட்டைய இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தனியா ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிரேவி செய்ய 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் ஓரளவு பெருசா கட் பண்ணிக்கோங்க. பொடியா கட் பண்ண தெரியாதவங்க ஃபீல் எல்லாம் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் சாப்பரை யூஸ் பண்ணி எப்படி பொடியா 2 மினிட்ஸ்ல கட் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். பிகினர்ஸுக்கும் தெரியாதவங்களுக்காகத்தான் நான் சொல்றேன். சில பேர் வெங்காயத்தை பொடியா கட் பண்ண லேட் ஆகும், எப்படி ஈஸியா கட் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அவங்களுக்காக தான் இது. பெருசு பெருசா கட் பண்ணுனத இந்த சாப்பர்ல போட்டுக்கோங்க. மூடிய கரெக்டா அந்த ஹோல்ஸ்ல வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு 5 செகண்ட் செஞ்சா போதும், எல்லாமே பொடியாயிடும். இப்போ ஓபன் பண்ணி பாருங்க, எவ்வளவு சீக்கிரமா பொடியா ஈஸியா கட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. நான் இதைய பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஈஸியா கட் பண்ணியாச்சு. நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா கட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். சால்ட் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. ஒரு தடவை இந்த எக் கிரேவி செஞ்சிட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. 10 மினிட்ஸ்ல குயிக்கா செஞ்சிடலாம். சீரகம் 1 டீஸ்பூன், கிராம்பு 3, ஏலக்காய் 1, பட்டை ஸ்மால் சைஸ் 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வதங்கட்டும். அதுக்கு இடையில 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஓரளவு சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. இஞ்சி 1 துண்டு, பூண்டு 6 பல், வரமிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தலைய ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. எக் கிரேவி வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆனியன் நல்லா பிரவுன் கலர் ஆகி வணங்கிருச்சு. இப்ப அரைச்சு வச்ச தக்காளி, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் பேஸ்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் வணங்கட்டும். 2 மினிட்ஸ் ஆயிருச்சு. தக்காளி, இஞ்சி, பூண்டோட ரா ஸ்மெல் போயிருச்சு. இப்போ இதுல 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரா ஸ்மெல் போகட்டும். சப்பாத்தி, பூரிக்கும் சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம். முட்டையில அதிகமான புரோட்டீன் இருக்கு. டெய்லியும் முட்டை சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. நல்லா வணங்கட்டும். அப்பதான் ரா ஸ்மெல் போகும். ரா ஸ்மெல் போன பிறகு 1/2 டம்ளர் தண்ணிய மிக்ஸி ஜாரை கழுவி ஊத்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வரட்டும். உங்களுக்கு கிரேவி எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கெட்டியா கிரேவி வேணுங்கிறதுனால வாட்டர் அளவா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸோட சாப்பிட்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் அதிகமா தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல பாயில் பண்ணி உரிச்சு கட் பண்ணி வச்ச முட்டைய ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
கிரேவி ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஃபைனலா 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. சூப்பரான டேஸ்ட்ல எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்ப சர்வ் பண்ண பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த எக் கிரேவியோட ஸ்மெல் செம்மையா இருக்கு. இந்த கிரேவியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல இருக்கிறவங்க இந்த எக் கிரேவியை ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட எல்லா இன்கிரீடியன்ஸையும் போட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிரேவி பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம். அவ்வளவுதான், எக் கிரேவி ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டூ இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.